அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்குரிய கணிப்பை ஷார்ட்டாகவும் தெளிவாகவும் ஒரு 8.5 நிமிஷத்துக்குள்ளே நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா அவர் மாமா தவறிட்டதுனால வீடியோ போட வேணாம்னு நினச்சேன். இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு கண்டினியூட்டியாக வந்துட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் அதுக்கு அடுத்தது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால் நேற்று நம்ம கணிப்பில் 740, 882, 848, 486, 397 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 248 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இதில் வந்து நம்ம நேற்று வந்து கணக்குக்கு நம்ம ஏபிஎஸ்சிபிசி கொடுக்கல. இந்த 48 அப்படிங்கிறது நம்ம கொடுத்ததில் இதில் வந்து ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம நேற்று கொடுத்ததில் ஏசியில் 48 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து 740 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். 848 அப்படிங்கிறது கொடுத்தோம். ஆனால் 498 ஜஸ்ட்டு சொல்ல போனால் நம்ம இந்த இடத்துல இங்கே எடுத்த கணிப்பு நம்மளுக்கு வந்து அதே 498 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மாறி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்திருக்கும். ஒரு 8க்கு பதிலாக 9 அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாகவே பாஸ் ஆகியிருந்திருக்கும். இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்புகள். ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆள் போட பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு 8 அப்படின்னா 8க்கு பவராக 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்குமே 8 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்புகளை பார்த்தோம். சரிங்களா? ஏ போர்டு வந்து 8, 2 அப்படிங்கிற மாதிரி கணிச்சா, ஆனால் அது வந்து பி போர்டில் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. சாரி, சி போர்டில் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம கணிப்புகள். இன்றைக்கி உரிய கணிப்பு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 494 ஓகேவா? சரி, 146 682 494 அப்படிங்கும்போது 6க்கு 1க்கு 6 6க்கு 4 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 1க்கு 6 6க்கு 4 அப்படிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1க்கு 6 6க்கு 4னா 4க்கு வந்து சி போர்டில் நம்மளுக்கு இப்போதைக்கு கணிப்பில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் படி நம்மளுக்கு இங்கே இந்த ஒரு 3-4 ரிசல்ட்டு அப்படின்ற போது தான் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எது இருக்குது, அது வந்து 682, அதுக்கடுத்த நாள் 465, அதுக்கடுத்த நாள் 498. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த 3-4 ரிசல்ட்டு இங்கே ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து இதுக்கு அடுத்தது என்ன மாதிரி வரும்? 6க்கு 4 4க்கு 4 அப்படின்னா 4க்கு வந்து என்ன வரும்? 6க்கு 4னா 4க்கு வந்து 2. அதே மாதிரியே 8க்கு 6 6 8 6 9 அப்படிங்கும்போது 9க்கு வந்து டைரக்ட் பவர் 2. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2க்கு வந்து 5க்கு 8னா 8க்கு 1. ஸோ நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கக்கூடிய எண் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா 221 அப்படின்னு கிடைக்கிது. அந்த 221 வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 221 122 ஏபிசி. ஏ போர்டில் 2 அல்லது 1, பி போர்டில் 2, சி போர்டில் 1 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் பார்க்குறோம். சரி, இவ்வளோ தான் வந்து நம்ம இன்றைக்குரிய கணிப்பில் எடுக்கக்கூடிய எண்கள் 221 122. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் வந்து நம்மளுக்கு சி போர்டில் கன்ஃபார்மாக வந்து நம்மளுக்கு 5க்கு 8 8க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சாரி, 6க்கு 9னா 9க்கு 2. எப்படின்னு சொல்ல போனால் பி போர்டு மட்டும் நம்மளுக்கு 2 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது நீங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்து பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2. ஓகேவா? ஏன்னா நான் இந்த ஒரு 3-4 சார்ட்டை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த 3-4 சார்ட்லேயும் தான் நம்ம நேற்று எடுத்தது 248. சரியா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி மிஸ் ஆகிருக்குன்னா, நான் 465க்கு 248 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த 48 வந்து ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு சொல்ல போனால் நம்மளுக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 221 122 அப்படியே நீங்கள் வந்து ஏபிஎஸ்சிபிசியில் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுங்க. ஓகேவா? கெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து ஏபிஎஸ்சிபிசியில் பார்க்கும்போது 222112. ஸோ இப்படி தான் வரும். மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா?
அதே மாதிரி இப்போ காமனாக ஒரே ஒரு பவர் அப்படின்றபோது இந்த 4க்கு வந்து 8 பவரு, 9க்கு வந்து 2 பவரு, 4க்கு வந்து 8 பவரு. ஸோ அது மாதிரி பவரில் வந்தால் 8 to 8 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ நம்ம இதுலேருந்து எடுக்கிறது அந்த 8 to 8 எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் வரலாம். ஸோ 882 பொதுவாக ஒரு பவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏபிசின்னு இப்படி காமிக்கிறேன். இந்த 4க்கு 8 பவரு, இந்த 9க்கு 2 பவரு, இந்த 4க்கு 8 பவரு. ஸோ 8 to 8 தான். அது அப்படியே மாறி இப்படி கூட வரலாம். 882 ஏன்னா 494 இருக்கு இல்லையா, 4க்கு வந்து 8, 9க்கு வந்து 8, 4க்கு வந்து 2. ஸோ நம்ம எடுக்கிறது மொத்தம் 3 செட்டு தான். 882, 221, 122. சரியா? இதையும் நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள் எப்படி உங்கள் கணிப்பில் வருதுன்னு. ஓகேவா? இந்த கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். 221, 122. சரியா? பிசியில் கொஞ்ச நாளாகவே நம்மளுக்கு இன்னும் டபுள்ஸ் வரல. இந்த மாதத்தில் சொல்ல போனால் இங்கே இந்த ஒரு மாதத்தில் கணக்கு பண்ணி பார்த்தா இந்த ஒரு 10 நாளில் 37, 69, 25, 80, 19, 27, 62, 95, 46, 82, 65, 94. ஸோ இந்த ஒரு கணக்கு பண்ணி பார்த்தால் இந்த ஒரு 10-15 நாளில் எங்கேயுமே பிசியில் வரல. ஒரு வேளை இந்த 9க்கும் 2, 4க்கும் 2ன்னு அப்படி பிசியில் வரலாம். இல்லை இந்த 4க்கும் 2, 9க்கு 2ன்னு வரலாம். ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம எடுக்கிற கணிப்புகள். பாருங்கள் நீங்கள், அதாவது நேற்று சரி இந்த மாதிரி நம்ம கொடுக்குறதுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அது வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம எடுத்து கொடுக்குறது 3 செட்டில் இன்றைக்கி இதிலோடு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஆல் போர்டில் 2 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 2 இருக்குது, 8 இருக்குது. ஓகேவா? 8 வந்து நான் நேற்று எதிர்பார்த்த 8 இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த போர்டில் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன்று ஏ போர்டு இல்லை பி போர்டில் 8 வரலாம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 2 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 8 அப்படிங்கிறது தான் இருக்குது. 882, 221, 122. இதை நீங்கள் அப்படியே ஏபிஎஸ்சிபிஸில் கெஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கணிப்புகள் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இன்றைக்கி உரியது தனலட்சுமி பாஸ்தா எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இல்லை காமிச்சிடுறேன். இந்த இடத்துல வந்து 327, அதாவது 019க்கு 327, ஸ்ரீசக்தியில் வந்து 019 அப்படிங்கிறதுக்கு 327 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு இந்த எப்படி சொல்கிறது, ஒரு டம்மி நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 3 அப்படிங்கும்போது 4க்கு வந்து 7. ஸோ இந்த போன வாரப்படி பேட்டர்னில் பார்த்தோன்னா 0க்கு 3னா 4க்கு 7, 1க்கு 2னா 9க்கு 0, 9க்கு 7 அப்படின்னா 4க்கு வந்து 2. ஸோ இதுபடி பார்த்தா 702 அப்படிங்கிறது வருது. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து இன்றைக்கி உரிய கணிப்புகளில் மொத்தம் 3 செட்டு தான் பார்த்தோம். இருந்தாலும் போன வாரம் ஸ்ரீசக்தி தனலட்சுமி வந்தால் அப்போ இந்த வாரம் எப்படி வரும் அப்படிங்கிற பேட்டர்னில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 702 அப்படிங்கிற மாதிரி வருது. இதுலேயும் அந்த சி போர்டில் நம்மளுக்கு வந்து 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நேற்று அதான் ஒரு சில சின்ன துக்கத்தினால என்னால் போட முடியாது. இருந்தாலும் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோன்னா, நம்ம கெஸ்ஸிங்கில் மிஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அது தொடர்ச்சியாகவே இதில் வராது, நம்ம கணிப்பு எடுக்கும்போது வராது. அதனால தான் இந்த ஒரு தகவல்களையும் இந்த நேரத்திலையும் இந்த வீடியோக்களை போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சது. இருந்தாலும் இந்த விஷயங்கள் உங்களை வந்து சேரணும் அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தயவுசெய்து ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குமாறு உங்களோட மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.